பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாக அழைக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குரிய மகளாக ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே நமது தகப்பனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இது நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள நமக்கான திட்டத்தை அறிந்து கொள்வோமா? மகா மேன்மையும் அருமையுமான அந்த வாக்குத்தத்தம் நமக்கு தருகிறார். ரோமர் 6:5. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். யாரோட மரணம்? கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலில் சாயல்ல மகிமையில் நாம் சேர்க்கப்படுவோம். அதுக்கு என்ன பண்ணும்? இனி இந்த பழைய மனுஷனுடைய பாவத்திற்கு நாம் ஊழியம் செய்யாமல், அந்த பழைய மனுஷன் நம்மளுக்குள்ள இவ்வளோ நாள் இருந்தான் இல்லையா, அந்த துர்குணம் அவனை ஒழிச்சிட்டா போதும். அவனை நாம் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையணும். என் பழைய மனுஷனை கிறிஸ்துவோட சிலுவையில் தொங்குறாருல, அதில் போய் நம்ம அப்படியே நம்ம கையை அவருடைய வலது கையிலையும் கிறிஸ்துவோட வலது கையிலையும் நம்முடைய இடது கையை அவர் இடது கையிலையும் அரைஞ்சிட்டு காலை எடுத்து கீழே அவர் கூடவே சிலுவையில் நம்ம அரைச்சி, ஒரு கற்பனை தானே, அப்படி பண்ணிட்டா நம்முடைய பாவத்துக்கு அவதானே அவர் மறிச்சார். இப்போ நம்ம அப்படி அரைஞ்சிட்டோம்னா பாருங்கள், அங்கேருந்து அவர் கீழே இறங்கிட்டாரா? பின்மாற்றம் அடைஞ்சால் இறங்கிட்டோன்னு அர்த்தம். நாம் இப்போ அடிச்சிட்டோம். கிறிஸ்துவனுடைய கருவை நம்ம உள்வாங்கி நம்ம அதில் சிலுவையில் தொங்கி நிற்கிறோம். அவர் பார் உலகத்துக்காக தொங்கினார். நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாம் தொங்குறோம். அவங்க இன்றைக்கி கண்ணு தெரியாத உலகத்தில் தெரியுறாங்க இல்லையா? பாவம் செஞ்சுட்டு மீள முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்கள், நம்ம மீண்டுட்டோம்ல, நாம் மீண்டு வந்துட்டோம்ல. கிறிஸ்துவின் ரத்தத்தால் சிலுவையில் அடித்து நம்ம வந்துட்டோம். பழைய மனுஷனை நம்ம சிலுவையில் அடித்து இப்போ தொங்கி நிற்கிறோம் இல்லை? நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவனுடைய வசனத்தை உள்வாங்கி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் அடிமை, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் தவிர நான் வேற எவனுக்கும் அடிமை இல்லைன்னு நம்ம வந்துட்டோம் இல்லையா? சகோதர சகோதரிகளை, நம்ம வந்துட்டோம்ல. நாம் தான் பாக்கியவான்கள். நம்மளை வேதமாக படிப்பாங்க. வேதம் இருக்குல்ல, சாட்சியாகமும் இருக்குல்ல புதிய ஏற்பாட்டில், அந்த 17 அது மாதிரி 39+17 அந்த இவ்வளோ ஆகமா, அந்த சாட்சி ஆகும் மாதிரி நாம் மாறுவோமா? நம்முடைய வாழ்க்கை இப்போ நம்ம கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்துவ அப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பின்மாற்றம், இவ்வளவு அக்கிரமம், இவ்வளவு மீறுதல், இவ்வளவு தேவனுடைய மனதையும் அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தையும் குற்றப்படுத்திருந்தல்ல, அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம் இல்லையா? கிறிஸ்துவின் ரத்தத்தால் சிலுவையில் இப்போ அடித்து தொங்கி நிற்கிறோம் நாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய மாம்சத்திற்குரிய குணத்தை நாங்கள் கிறிஸ்து கூட சிலுவையில் அடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இறங்கி வரமாட்டோம். சிலுவையிலேருந்து இறங்கி வந்தால் 2ஆம் மரணம் நம்மளுக்கு. உலகத்தாருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அது யாரால? இப்போ நம்ம தொங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்படியே தொங்கி நம்ம மறிச்சிடணும், பாவத்துக்கு மறிச்சிடணும். அப்போ பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாயல்ல நம்ம மகிமையாக இருப்போம். நம்மளை பார்த்து பேதுருவை பார்க்குறோம்ல, யோவானா பார்க்குறோம்ல, சுவிசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குறோம்ல, இன்னைக்கு பரத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் அவங்க நின்று 1878ஆம் வருஷம் கிறிஸ்து அவங்கள எழுப்பிட்டார். இப்போ அவங்க பரலோகத்தில் நம்மளுக்கு கூட இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு நல்லது நடக்க, நல்லது பேச, நல்லதாக நம்ம செயலில் காண்பிக்க அவங்க நம்மளுக்கு உதவுறாங்கல்ல. நிருபங்கள் வாயிலாக பேதுரு பேசுகிறார் இல்லை பிரதர், பவுல் பேசுகிறார் இல்லை, எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, அந்த கிரீடத்தை நான் பிடிச்சிப்பேன், எனக்கான கிரீடத்தை நான் விட்டு தர மாட்டேன், எனக்கான சொத்தை வித்துட்டேன், எனக்கான பெரிய பெரிய ரோம குடியுரிமையை வித்துட்டேன், நியாய பிரமாணத்துக்காக சேவானையை கொலை பண்ணேன் அப்படின்னு பவுல் பாரு ஒப்புரவாயிட்டார். அன்னைக்கு துன்புறுத்தினவர் சவுலா இருக்கும் பொழுது கிறிஸ்துவ மகிமையில் பார்த்த உடனே அப்படியே சரண்டரு.
அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அனனியா அந்த இது பண்ண உடனே தெரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பாருங்க 3 தாட்டி அடிச்சு துவம்சம் பண்ணி கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அடிச்சு துவம்சம் பண்ணி குப்பையில போட்ட போதும், குப்பை தொட்டியில போடும் போதும் அவர் எழுந்து மறுஊருக்கு போய் பிரயாணம் பண்ணி தேவனுடைய அந்த ஆழமான அன்பையும் கிறிஸ்துவனுடைய ஆழமான அந்த ஈடுபலியையும் அவர் பிரசங்கித்தார் இல்லையா பிரியமானவர்களே? எதை தானே நாம் இப்போ பண்றோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம எல்லாரும் பாக்கியவான்கள். இந்த கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவர்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தனும் கிறிஸ்துவாலையும் நம்முடைய தகப்பனாலையும் அழைக்கப்பட்டவங்க. நம்மளால செலக்ட் பண்ணியிருக்காரு அடுத்த ஸ்டேஜுக்கு. நாம உண்மை நிலையை காமிச்சா மட்டும் போதும். எந்த பணம் வேணாம், இலவசமா நாங்க வேத வகுப்புகள் நடத்துறோம். ₹1 இல்லை, இலவசமா சாப்பாடு கூட போடுறோம். அது நம்முடைய குடும்பம் தானே. அது இலவசம் சொல்றதை விட நாங்கள் எங்களுடைய உடன்பிறப்புக்கு நாங்கள் இலவசமாக ஒரு அன்பாக உபசரிக்கிறோம். வாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலைல 7லேருந்து 8 வரை தான். ஆரம்பிக்காக்கு வந்துருங்க, ஒரு 10 நிமிஷம் எல்லாரு கூடயும் பேசலாம். அதுக்கப்புறம் நம்முடைய தகப்பனுடைய உள்ளத்தில் நம்மளுக்கான திட்டம் என்னான்னு 1 மணி நேரம் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவான், யாக்கோபு அதன் சீசர்லே முக்கியமானவங்க 12 பேர் தான். அதில் ஒருத்த அவுட்டு ஈதாஸ்கோர் மாதிரி நாண்டு கொண்டு, அது நம்மளை துன்பப்படுத்தவன் நாண்டு கொண்டு தான் சாவான். நம்மளுக்கு எவனை துரோகம் பண்ணானா நாம சும்மா இருந்தா போதும். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் பிரதர். உன்னை பணம் ஏமாத்தினானா ஒருத்தன் நம்ம முன்னாடியே நாண்டு கொண்டு அவன் சாவறத பார்ப்போம். நம்மள குடும்பத்திலிருந்து ஒருத்தன் பிரிச்சானா அவன் நாண்டு கொண்டு செத்ததை நம்ம பார்ப்போம். குடும்பத்தை பிரிச்சவன் தேவனால சபிக்கப்பட்டவன். கர்த்தர் இணைச்சது, அதை பிரிக்கிறது எவனுக்கும் தகுதி இல்லை. எவனுக்கும் உலக இன்பத்தையும் என்னுடைய இன்பத்துக்கும் என்னுடைய ஆதங்கத்துக்கும் என்னுடைய விருப்பத்துக்கும் என் கணவனை விட இன்னொருத்த பெரியவனு சாத்தான் தான் தூண்டி விடும் நம்மள. மனசு குடும்பத்தை பிரிச்சு விட்டுருச்சு இல்ல, வேதனையை கொடுத்து விட்டுருச்சு இல்ல. தேவனுடைய அடி பயங்கரமா இருக்கும். நாண்டு கொண்டு செத்துருவான். சபையை பிரிக்கிறியா, சபை சகோதரனை நீ தூஷிக்கிறியா பின்னாடி போய்? அவன் அப்படிதான் பிரதர், அவன் அப்படிதான். ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்க கூட போறான், இவன் கூட போறான், இவன் கூட போறான், அவன் கூட போறான். பிரிவினை பண்றியா? உனக்குள்ள இருக்கிறது நீ சபைக்கு போலாம், நீ வேதம் வாசிக்கலாம், நீ ஸ்பீக்கரா கூட இருக்கலாம். குறை சொல்றனா அவனை கொலை பண்றதுக்கு, சகோதரனை கொலை பண்றதுக்கு சமம். இன்னைக்கு அப்பேற்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கணவன் தேவனால் அங்கீகரிக்கப்படாத கணவனா இருக்கலாம். உன் மனைவி தேவனால் அங்கீகரிக்கப்படாதவளா உன்னுடைய வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தன் பின்னாடி போய் அவன் காமிக்கிற கொஞ்சம் அன்புக்காக குடும்பத்தையும் மகனையும் மகளையும் எல்லாரையும் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு அனாதையா இருக்கிறியா? அனாதியா வச்சாம்பாரு, அவனை அடிக்கிற அடி நாண்டு கொண்டு யூதாஸ் மாதிரி செத்துருவான். அதுக்காக தான் பைபிளில் ரெக்கார்டு இருக்கு சம்பவம் எல்லாம். பேதுரு மாதிரி நாம பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் சகோதர சகோதரி. பாருங்க, யூதாஸை விட பேதுரு தான் அதிகமாக மறுதளிச்சவரு. வேதத்தை நீங்கள் ஆழமாக வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷத்தில் அவன் திருடன் அப்படின்னு யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் இருக்கும் யூதாஸை பற்றி. ஆனால் லைட்டாக தான் என்ன சொன்ன, மொத்தத்தால் காட்டி கொடுத்தான், பிளான் பண்ணிட்டான், அவ்வளோதான். ஆனால் பேதுருவை விட அவன் கம்மியாக தான் பண்ணான் யூதாஸ். பேதுரு பாருங்க, அவனை மாதிரி ஆள் 3 தடவை மறுதளிச்சுக்கிறாரு. முற்றத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போயிட்டு 3 தாட்டி மறுதளிச்சார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் பேதுரு மறுதளிப்பார்னு. உனக்காக உயிரையும் கொடுப்பன்ட்டு சவால் விட்டார் இயேசு கிறிஸ்து முன்னாடி. சவால் விட்டாரா இல்லையா பேதுரு? வேதம் வாசிக்கிறேன்ல, உங்களுக்கு சிலுவை வேணாம். நம்மளுக்கு கூட சொல்லுவாங்க, கிறிஸ்தவனா மாறிட்டா உன் துக்கம் சந்தோஷம் மாறிடுன்னு எத்தனையோ பாஸ்டர் அடிச்சு விடுவாங்க. மாறிடுதா? சபைக்கு போகிறோம், நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறிடுதா? இல்லையே. பாஸ்டரோட குடும்பம் மட்டும் பெருசாக ஆகிட்டே இருக்குது. அவங்க மட்டும் விதவிதமாக ட்ரெஸ் போட்டுன்னு தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார், தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், தசமமாக போடுங்க, இல்லைனா இவ்வளோ துட்டு கொடுக்கணும் மாசானா நீங்கள் சர்ச்சுக்கு போட்டா நடக்குமா? தேர் இழுத்துட்டு வந்தால் போதும், 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம், நாங்கள் ஊருக்கே விற்கிறத காமிச்சிட்டோம். யாரை காமிக்கிறீங்க? சாத்தானை ஊர்வலமாக கூட்டின்னு வரீங்க தேரில்.
சாத்தான விக்கிரகத்தை கூட்டின்னு வரீங்க, கன்னி மரியாளுடைய சிலையை கூட்டின்னு போறீங்க, கன்னி மரியாள் இருக்கிற விக்கிரகம். விடுதலை பயணங்கள் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வானத்தில் பூமியிலும் கை வேலையால் செய்யப்பட்ட எந்த சொரூபத்தையும் நீ உண்டாக்க வேணான்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நாங்க புடவை கட்டுவோம், நாங்க முட்டி போட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் அக்கிரமம் பண்ணுவோம். நாங்க குடும்பத்துல குணாதிசயத்தை, கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை காமிக்க மாட்டோம், சபையில காமிப்போம். என்ன பிரதர், யாரை திருப்திப்படுத்துறீங்க நீங்க? சகோதரி, நீங்க யாரை திருப்திப்படுத்துறீங்க? உன்னை திருப்திப்படுத்த ஒருத்த கூட்டு போயிருப்பான், இல்ல யாருக்கும் தெரியாம இன்னைக்கு பாவம் செய்ய வச்சுன்னு இருப்பான். இந்த ஆசையை காமிப்பான், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு. இன்னைக்கு ஆசை வார்த்தையை குமிச்சு உன் புருஷன் இப்படியெல்லாம் பண்றானா, இப்படி பண்றானா, நான் உனக்கு தரேன், நான் அந்த சுகத்தை தரேன், அந்த அன்பை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சு இழுத்துட்டு உன்னுடைய மனசை கெடுத்துட்டு போனவன் யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு செத்துருவான். சபையை கலைக்கிறவன் செத்துருவான். சபைனா என்ன? கிறிஸ்துவோட அங்கம், கிறிஸ்துவோட அவர் தலை, நம்ம வலது கை, நம்ம வலது கால். நம்ம இந்த 60-65 பேர் இப்போ நம்ம வேதமா அன்புமான கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள் இந்த குரூப்ல எல்லாருமே தேவனால அழைக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம வாழணும்னு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நம்ம பயப்படக்கூடாது சிஸ்டர். நம்ம எல்லாரும் கைவிடல, அதனாலதான் இந்த குடும்பத்துல நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள். நாம பரலோகத்துல ஒன்னா ஒரே மனதோட ஒரே சந்தோஷத்தோட பொய்யான அன்பு இல்லாம உண்மையான அன்போட நம்ம இருக்க போறோம். இந்த உலகத்துல பாருங்க, வேஷம் போட்டு கூட்டு வந்தவங்க விட்டுட்டு ஓடி செத்துருவான். தேவன் அடிச்சு அடியது. நம்மள துரோகம் பண்றாங்களா, சபையை கலக்குறாங்களா, சபையை பிரிவினை பண்றாங்களா, சகோதரனை குறை சொல்லி பண்ணுகிறாங்களா, அவங்க சாத்தானுடைய கைக்கூலிகள் பிரதர், கைக்கூலிங்க. அவங்க ஒருத்தனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவணும். அவன் தடுமாறும் போது அவனுக்கு அவன் லாங்குவேஜில் போய் பேசணும். பிரதர் சிஸ்டர், எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? உன்னை ஏமாத்திட்டு ஒருத்தன் போயிட்டானா? பிரதர், உங்களை ஏமாத்திட்டு ஒருத்தி வாழ்ந்து நிற்கிறாளா? கவலைப்படாதீங்க. இந்த பொய்யான அன்பு, உன்னுடைய அன்பை புரிஞ்சிக்காம அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. அவன் பாருங்க செத்துட்டான் நாண்டு கொண்டு. அவன் ஆவிக்குரிய ரீதியிலையும் செத்துருப்பான், உண்மையா லிட்டராகவும் செத்துருப்பான். அதனால கிறிஸ்துவோட அன்பு நம்முடைய எல்லா பாவத்தையும், நம்முடைய எல்லாவித துரோகத்தையும், நம்ம எல்லாவித அக்கிரமம் மீறுதலையும் கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிட்டாரு, நம்மளுக்காக மறிச்சிட்டார். ஏன்னா அவருடைய பரிசுத்தாவி அவருக்கு நிறைய கொடுக்கப்பட்டதுனால உலகத்தினுடைய முடிவு வரல எல்லாத்துக்காகவும் ஒரே மனுஷனால பாவமும். அது படிச்சிடலாமா? நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் கொஞ்சம் படிச்சிருங்க. அன்றியும் ஒரே மனுஷனாலே கீழ்ப்படியாமையினாலே, அதாவது ஆதாம் என்ற மனுஷனுடைய கீழ்ப்படிமையினாலே அநேகர், நாம எல்லாம் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள். நாம தான் கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதனாலே நாம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எல்லாரும்னா உலகத்தான் இல்லை, இந்த கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள் 1,44,000 அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ ஏன் இன்னைக்கு உழப்பாகும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் பாருங்க, மீறுதல் பெருகும்படி தான் இந்த நியாயப்பிரமாணம் வந்துச்சு. தசம்பாகம் கொடுக்கணும், நீ தப்பு பண்ணா ஒரு ஆடு, ஒரு காளை, ஒரு வெள்ளாட்டுக்காடை அடிக்கப்படணும் போது, அது நம்ம வீட்டு புறா, நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது ஒரு துக்கம் வரணும் இல்லையா? அப்படியாவது நீ பாவத்தை விட்டுருவன்ட்டு தான் அந்த பலியை வச்சாரு. நம்மளுங்க என்ன பண்ணானுங்க, நம்முடைய மூதாதையர்கள் தப்பு பண்ணிட்டா ஒரு ஆடை வெட்டுறது, தப்பு பண்ணிட்டா ஒரு கோழியை அறுத்துட்டு அங்கே நம்முடைய குலதெய்வத்துக்கு போட்டு வந்துடுறது. தெய்வம் கல் பேசாது, அதுக்கு காது சிலை செஞ்சு வச்சிருப்பான் காதில், அந்த சிலை கல்லுக்கு. அது நீ என்ன சொன்னாலும் பைத்தியக்காரனேன்னு நம்மளை பார்க்கும். அது இன்னைக்கு அப்படிதான் தேரை எடுத்துட்டு ஊரா சுத்துறானுங்க. இன்னைக்கு பேர் சபையில் அந்த இருக்கிற பாஸ்டர் போப்பாண்டவரும் பண்ற மட்டமான வேலை. அவங்களாம் போறதில்ல பரலோகத்துக்கு, போற நினைக்கிற அந்த ஆர்சிஸ் நம்ம ஒரு பேர் சபையில் இருக்கிறவங்களையே அனுப்புறதில்ல. இந்த இதில் தான் இருக்கிறார் கன்னி மரியாள். கேட்டால் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்குது, நாங்கள் என் பையன் பார்க்க மாட்டோம், அதனால நாங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறோம். நீ வைக்கிற பிரதர், நீ வைக்கிற ஃபோட்டோ, நீ வைக்கிற சிலை,
உன் தாத்தாக்கும் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவருக்கும் உன் பின்னாடி வர்ற சந்ததி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அதை தெய்வமாக மாற்றிடுவான். இன்னைக்கு ஒரு நடிகைக்கு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு ஒரு நடிகர் ஒரு நல்ல இலவச உணவு திட்டம் போட்டதுக்கு ஒரு தெய்வமா, எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆக்கிடுறாங்கல்ல. அதானே விக்கிரகம். கன்னி மாதிரி ஆளுக்கிற தேரை வச்சுட்டு இழுத்துட்டு போறீங்களே. 40 நாள் அவன் வேஷ்டி காட்டுன்னு பழைக்கு போறான்ட்டு நீயும் வேஷ்டி காட்டுட்டு மரியாள் அன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரீங்கல்ல. நானும் அரிசி சகோதரன் தான், வேளாங்கண்ணி இருந்தவன் முன்னாடி. இப்போ தேவனை அறிஞ்சேன். நான் கிறிஸ்தவன், அவ்வளோதான். நான் பிரிவு கிடையாது. நாங்கள் பிரிவு கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவோட அங்கம், அவ்வளோதான். நான் பெண்டிகாஸ்ட்லேயும் இருந்திருக்கேன், சிஎஸ்சியில் பாஸ்டராக இருந்திருக்கிறோம், எல்லாத்துலேயும் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கிறிஸ்துவோடைய ஸ்டூடெண்ட் நாங்கள், அவ்வளோதான். இந்த வேதத்தினுடைய சாட்சிகள் நாங்கள், பைபிள் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள். பைபிள் ஸ்டூடெண்ட்னா கூட ஒரு சில பேர் கோச்சிப்பாங்க. நாங்கள் இப்போ கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள், அவ்வளோதான். நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோம். நாங்கள் எல்லா சபைக்கும் போயிட்டு எல்லா கிறிஸ்தவர்களும் போயிட்டு நோட்டீஸ் போட்டு கூப்பிட்றோம். இலவசமாக கள்ளக்குறிச்சி வரலும் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வராங்க நம்ம ஆளுங்க. எந்தெந்த ஊர்லேயும் இலவசமாக அவங்க 4 பேர் வந்தால் இங்கே 5 பேர் போய் காரில் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வராங்கல்ல. எதுக்காக? கிறிஸ்துவனுடைய அன்பை காமிக்கிறதுக்காக. அவருடைய ஈடுபலியினால தான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போக முடியுன்றத காமிக்கிறாங்க. நீங்க இன்னமும் தசம பாகம் வாங்கிட்டு ஊரை ஏமாத்தினுக்கிறீங்களே. இலவசமா பெற்றுக்கொண்டோம், வியாதி நீங்கிச்சு, நம்மளுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. மத்திய 10:8 பாருங்க. அது எல்லாத்தையும் நீக்கிட்டார். குஷ்டரோகம்னா என்ன? பாவம் தான், அக்கிரமம் தான், மீறுதல் தான். நம்ம பெட்ரூம்ல யாரும் பார்க்கலன்ட்டு ஒரு தனி வீடு எடுத்து தப்பு பண்ணியிருக்கலாம், வேதனை பண்ணியிருக்கலாம். தேவனுடைய மனது அங்க அவருடைய கண்கள் இல்லைன்னு தப்பு பண்ணியிருக்கலாம். யோசேப்பை நினைவு கூர்ந்தோமா? யோசேப்பு மட்டும் அன்னைக்கு அந்த போத்திபார் மனைவி கூட சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்க, பார்வோனுடைய முதலமைச்சராக இருக்கலாம். அங்கே தேவனுடைய கண்கள் இருக்குன்னு விலகி வந்தார் இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா? போத்திபார் மனைவி அங்கே சிலையெல்லாம் இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணிக்கிறான்? ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்கிறான். ஏன்னா பார்க்காதான். நாமளும் அப்படி தானே இருக்கோம். நீங்க ஓவியத்தை வரையக்கூடாதுன்னு 20ஆம் அதிகாரம், விடுதலை பயணங்கள் 20ஆம் அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது இல்ல, அந்த வசனம் அந்த அதிகாரம் படிச்சு பாருங்க. ஓவியத்தை கூட வைக்கக்கூடாதுன்னு. நீங்க அதுல இறுதி ஆண்டவர் போட்டு அதுல உள்ள அதை பார்த்தா எங்க அப்பா வச்சுது, நாங்களும் வச்சுப்போம். அதை தூக்கின்னு அது தொட்டு முத்தம் கொடுக்கறது, மாலை போறது, மெழுகுவத்தி வைக்கிறது. செத்துட்டாரா? உயிரோட மகிமையில இப்ப நம்மளுக்கு நின்று அவர் பேசினுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த உணர்வு இல்லையா உனக்கு? இன்னமும் இல்லை. ஒரு சில பேர் ஒரு குரு என்ன சொன்னாரா அவங்க பிரதர் எல்லாத்தையும் சொன்னார கூட அவருக்கு அது அங்கேயே கழட்டுறதுக்கு சத்தியத்தை எல்லாத்தையும் வசனம் வருது. ஆனால் அந்த அங்கேயே கழட்டு வர முடியல. ஏன்னா அது சாகும் போது வயசான காலத்தில் சோறு போடும் அந்த 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 குரூப்பு. அதனால் அங்கேயே கழட்ட முடியல. ஏங்க, நித்தியமான சாப்பாடை பரலோக மன்னாவை இயேசு கிறிஸ்து போட்டுனுக்கிறாரு. உணரணுமா இல்லையா? ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா? கன்னியாஸ்திரியாக போயிட்டாங்க. ஆனால் தன்னுடைய வயசானவங்களை பார்த்துக்கிறது 100 தாத்தா 100 பாட்டி கைவிடப்பட்டவங்கள காப்பாற்றினுக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு குரூப் கன்னியாஸ்திரிங்க. ஆனால் பாருங்க, அவங்க நல்ல சேவை. கல்யாணத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு தன்னுடைய முடியெல்லாம் கட் பண்ணிப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்களோட அர்ப்பணிப்பு பயங்கரம், நல்லது தான். ஆனால் அவங்கள எத்தனை பேர் வேட்டையாடுறாங்க தெரியுமா? சில குருக்கள் நம்ம தான் படிக்கிறோமே நிறைய நியூஸு. எத்தனை பேர் அவங்களுடைய உள்ளுணர்வை தூண்டி ஆசை வார்த்தையை கூறி அங்கேயும் வேட்டையாடுறாங்க. பாவ மன்னிப்பு தரன்னு எத்தனையோ ஃபாதருங்க இளம் பெண்களை வேட்டையாடுறாங்க. அவங்க ஒப்புரவாவாங்க. இது மாதிரி நான் யாருக்கும் தெரியாமல் என் கணவர் ஃபாரினில் இருக்கிறார், நான் இங்கே ஒருத்தங்க கூட தப்பு பண்ணிட்டேன்ட்டு பாவசங்கத்தில் சொன்னால், திருவண்ணாமலை ஒருத்தர் சொன்னாராம். இது நாங்கள் நேராக பார்த்தது இங்கே ஆவடி பக்கம். அவர் என்ன பண்ணாராம், அந்த இளம் வாலிப குரு கிட்ட ஒரு இளம் பொண்ணு சொல்லுதான் பாவ சங்கீர்த்தனத்தில், இது மாதிரி நான் என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, இங்கே எனக்கு என் இச்சைக்காக ஒருத்தன் கிடைச்சான், அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன், ஃபாதர் நீங்கள் மன்னிச்சிருங்க, கிறிஸ்துக்கிட்ட யார்கிட்டயோ சொல்லி மன்னிச்சிருங்கன்னு. அவர் சொன்னாராம், நீங்கள் இந்த மந்திரம்
இந்த ஜெபமாலை சொல்லிட்டு நீ என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க, மன்னிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரிகாரம் அது. நீங்கள் குணலட்சணத்தில் மாறுங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி உனக்காக சிந்தப்பட்டிருக்குது, இனி பாவம் செய்யாதேன்னு சத்தியத்தை அவருக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு மேலதிகாரி அதை சொல்லித்தரல. சொல்லித்தரந்தா அவன் தெரிஞ்சிருப்பான்ல. அந்த வாலிப குரு என்ன பண்ணாரான்னு தெரியுமா? அடுத்த நாள் திருவண்ணாமலையில் போய், தெரியும் பிரதர், வேணா நான் அதை சாட்சியோடு நிரூபிக்க முடியும், அவர் என்ன பண்ணாராம், அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கி போட்டால் தான் நம்ம ஆளுங்க எங்கனாலே உள்ளே விட்டுருவாங்களே. சாதாரணமாக போட்டால் ப்ராப்ளம் நிறைய. அங்கி போட்டுன்னு ஒரு ஃபாதர் வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட கண்டுக்க மாட்டான். போய் எவன் மன்னிப்பு கேட்டாலும் அவங்ககிட்டே போயிட்டு சரண்டர் ஆகிட்டாரான். நீ அவங்க கூட இருந்துட்டுல்ல, இப்போ என் கூட இரு, இல்லைனா நான் உன்னை வெளியே சொல்லிவிடுவேன் அவங்க கூட இருக்கிறத அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பயந்து அந்த குரு கூட இருந்துட்டாராம். அந்த குரு கூட இருந்துட்டாங்களாம். எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது பாருங்க. இங்க அக்கிரமம் இல்லையா? தேவ ஊழியக்காரன் சொல்லிட்டு, நான் தான் தேவ மனுஷன் சொல்லிட்டு பண்ற அக்கிரமம் இன்னைக்கு ஊகப்பட்ட நியூஸ் பேப்பர். இது நாங்கள் கண்கூட பார்த்த ஒரு சம்பவம். பாவம் மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர். உணரல. ஏன்னா மேலதிகாரி அவருக்கு இருக்கிற மேலே இருக்கிற ஆயர் சொல்லி தரல. நீ அங்கி போட்டு மன்னிச்சுட்டு நீ அக்கிரமம் பண்ணு இல்லையா? ஒரு நாடு இருக்குது தெரியுமா? அங்கே டூர் போயிட்டு அனுப்புகிறாங்களாம். போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே ஜாலியாக இருந்துட்டு இங்கே வந்து ஊழியம் பண்ணு. அங்கே பார்த்த ருசி இங்கே வந்தால் விடுமா? பூனைக்கு பாலை காமிச்சிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி விட்டா விடுமா? அது மாதிரி வேஷம் போடுற பூனைகளுங்க நிறைய. புலி வேஷம் போட்டுன்னு பூனையா அங்கி போட்டுன்னு தெரியுறானுங்க. எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை தூஷித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆதாமுடைய வம்சம் நியாயப்பிரமாணத்தினுடைய காரணம் போய் பாவ சங்கீதனம் பண்ணிட்டா போதும், குருக்கிட்ட மன்னிச்சிருவாங்க. அவருக்கு யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? வேத வசனம், இறை வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தில் இருக்கிற பூலோகத்தில் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறவர், அவர் மட்டும்தான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும் போதும் கேட்கறதில்ல. நாம் என்ன பண்ணோம்? நாம் கேட்டுட்டோம் இல்லை, நாம் வந்துட்டோம் இல்லை, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை உள்ளே வாங்கி நான் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமை. பிரதர், அந்த சகோதரிங்க இது கேளுங்க. அதுக்கப்புறம் நானே என்கிட்டயே அந்த ஃபாதர் வந்து கேட்டார், இது மாதிரி நான் ஒருத்தி கூட தப்பு பண்ணிட்டேன். அந்த குரு சொன்னார், நான் இப்போது அவள் இன்னொருத்தி கூட இருக்கிறா, நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சொல்லி அவளை மாட்ட விட்டேன். அவள் என்னை வந்து ஆவடியில் வந்து என்னை தூக்கின்னு போகலான்னு நினைக்கிறா அப்படின்னு அந்த குரு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஒரு சம்பவம் நடந்த சம்பவம் தான். அப்போது அன்றைக்கி ராத்திரியோட அவள் ஆளுங்களை கூட்டின்னு வந்து இந்த ஃபாதரை வெட்டுறதுக்கு வந்துட்டா. இவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட நான் அந்த பிரதர்கிட்ட சொல்லாமே என்னை காரை ஓட்டுன்னு போக சொல்கிறார். நான் காரை ஓட்டுன்னு போயிட்டு அவர் அவங்க சொந்த ஊர் கூட்டின்னு போகும்போது வேத வசனத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 6 ஹவர் 7 ஹவர் நைட்டு ஃபுல்லாக 8 ஹவர் கிட்ட இருக்குன்னு வைங்க, நைட்டு ஃபுல்லாக 10லேருந்து காலைல 6 7 வரலாம் கூட்டின்னு போகிறேன். வேத வசனத்தை சொல்லி சரி இதுக்கு மேலேயாவது மாறுங்க. ஃபாதர் தானே சொல்லுவாங்க, நம்ம யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. சரி பிரதர், நான் பிரதர் தான் சொன்னேன், பிரதர் இப்போவாது மாறுங்க, கிறிஸ்துடைய சத்தியம் இப்படி சொல்லுது, அப்பாவோட அன்பு இப்படி சொல்லுது, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவார், நீங்கள் ஒப்புரவாகி அவங்ககிட்ட கூட சரண்டர் ஆகிடுங்க, இனி பாவம் பண்ணாமல் இருங்க. அன்றைக்கி விபச்சார கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி ஒரு விபச்சாரம் நியாயப்பிரமாணத்தை பிரகாரம் இவ்வளோ கல்லில் அடிச்சு கொலை பண்ணோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க போதகரேன்னு இயேசு கிறிஸ்து கேட்டுக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நச்சுன்னு ஒரே வார்த்தை சொன்னார். இன்றைக்கி உலகத்தில் அந்த பஞ்சு மாதிரி எந்த நடிகரும் பேச முடியாது. ஒரே பஞ்சு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் அவன் மேல் எறியட்டும். எப்பேற்பட்ட ஆழமான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை விடவா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது இல்லையா? இந்த வார்த்தை தானே நம்ம பரலோகத்துக்கு கூட்டின்னு போகிறது. அந்த வார்த்தை தானே செத்த லாசரை உயிரோட எழுப்புனது. அந்த வார்த்தை தானே எப்பரா தானும் உன்னை காது கேட்டது. அந்த வார்த்தை தானே ஊமியனை பேச வச்சுது. அதே வார்த்தை தான் இன்றைக்கி நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ எழுந்து வா. ஏசாயா 43:1 பிரகாரம் நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன் பேரை சொல்லி அழைச்சேன், நீ இந்த உலகத்துக்கே தீர்க்கதரிசியாக வைக்க போகிறேன் உன்னை. இந்த வேதமான சகோதரர்கள் எல்லாருமே எரேமியா 1:5 சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் யாருக்காக? வசனம் யாருக்காக? கிறிஸ்தவங்களுக்கா?
இல்லை அந்த வேத வசனத்தை ரோட்டில் வீட்டுக்குள்ளே அங்கங்கே ஒட்டினுக்கிறவனுக்கா? இல்லை பிரியமானவர்களே, அது மிருகாரம் கிறிஸ்து கிட்ட போயிட்டு கிறிஸ்து கிட்ட 2ஆம் மாதம் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த கீழ்ப்படித்தினால அவருடைய ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன். அவருக்குள்ளே பிறக்கணும், திருப்பி அவர் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வரணுமான்னு கேட்கக்கூடாது. அது ஒருத்தன் கேட்டான் இயேசு கிறிஸ்து கிட்ட, நான் திருப்பி என் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வரட்டான்னு. முட்டாள் போதகனேன்னு சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. படிச்சிருக்கல்ல, அவர் பெரிய சதுசேயர். இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாரு, திருப்பி எப்படி நான் கடவுளுக்குள்ளே பிறக்கிறதுன்னு, என் தாயும் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வர்றதான்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், முட்டாள் போதகனே, இவ்வளோ நாளாக கூட இருந்தது ஒன்றும் தெரியலையா? நீ எல்லாம் ஒரு சதுசேயனா, நீ எல்லாம் ஒரு பாஸ்டா, நீ எல்லாம் ஒரு குருவான்ட்டு கேட்குற மாதிரி நீ கேட்குறாரு. இன்றைக்கி அவங்களால தானே இன்றைக்கி பெயர் சபையில் இருக்கிறவங்க மாறாமல் இருக்கிறாங்க, அவங்களால தானே. அதனால் தலையை மாற்ற சொல்கிறாரு. அவங்களுக்கு இருக்கிற போப்பாண்டவர், நம்மளுக்கு யார் தலை? கிறிஸ்து நம்மளுக்கு தலை, நம்ம அவருடைய சரீரம். அப்போ கிறிஸ்து தலை சொல்கிறாரு, வசனம் பிரகாரம் நீங்கள் வந்துடுங்க. விக்கிரகத்தை வைக்க வேணாம், ஓவியத்தை வைக்க வேணாம், வீட்டில் நீங்கள் போர்டு வைக்கிறது நல்லதான். அந்த போர்டு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றா. எப்படி? கிறிஸ்துவோட கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். அந்த கன்னி மரியாள் கிட்ட, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பேர் பெற்றவள், உமது வயிற்றில் வர்ற கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவர் உலகத்தின் ரட்சகர் அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தர் உம்முடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்ம கூட இருக்கிற ஒர்க்கர் சொல்ல முடியுமா? இல்லை நம்முடைய ஃபேமிலியில் இருக்கிற நம்பர் சொல்ல முடியுமா? ஆனால் மரியம்மா அந்த பேரை வாங்கிட்டாங்கல்ல. அவங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை பாருங்க. அவங்க கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமையாக இருந்தாங்க, தேவனுக்கு மட்டும்தான் அடிமையாக இருந்தாங்க. சொன்னாங்கல்ல, கல்லில் அடிச்சு அடித்து செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணம். செத்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவனுடைய கருவை நான் உள்வாங்குவேன். 3வது நபர் கூட சேரல கன்னி மரியாள். ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, 3 ஆட்கள் ஒரே தெய்வன்றீங்களே, 3 ஆளாவது வந்தா 3வது ஆளு மரியம்மா கூட சேர்த்துக்கு யோசேப்பு ஒத்துந்து பாரா? தேவனுடைய ஆவி 3வது ஆளா? பொய் போதகம் ஒன்றான மெய்தியவனாகிய பிதாவோட பவர் 17:3 இருக்குது. யோவான் 17:3. அவருடைய பவர்னால் தான் கன்னி மரியாள் கர்ப்பமானாங்க. 3வது ஆள் கூட இல்லை. யோசேப்பு ஒத்துந்துக்க மாட்டார். நாம ஒத்துந்துப்போமா? நம்ம மனைவி கிட்ட இன்னொரு ஆள் சேர்ந்தா ஒரு கடவுளோட குழந்தை பிறகுனா நாம ஒத்துந்துப்போமா? பிரியமானவர்களே, நாம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். யோவான் 5:39 சொல்லுது, என்னை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது இதான். ஏசாயா 34:16 சொல்லுது, நம்முடைய அப்பாவோட புஸ்தகத்தை தேடி வாசிங்க, அதுக்கு ஜோடி இருக்கும். உனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா அது சேர்க்கும். வசனம் தெளிவா இருக்கு. நம்ம ஆளுங்க பாருங்க, வசனத்தை படிக்கிறது இல்லை. வசனம் கூட தெரியும், மனப்பாடம் பண்ணிப்பாங்க, அதுக்குள்ள இருக்கிற உண்மையை தெரியுது இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து? இந்த பொய்யான போதகர்கிட்ட இருந்து விடுதலையாக்கும். தசம பாகம் கொடுத்தா ஆசீர்வாதமா? துட்டு வாங்கின ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன நம்மளுடைய பிச்சைக்கார கடவுளா? நம்ம அப்பா ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். இந்த உலகமே பொண்ணு பொருள் வெள்ளி எல்லாம் அண்ட சராசரமே நம்ம அப்பாவோடது பிரதர். நாம ஏன் போயிட்டு கண்ட நாய்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும்? நாம தேவன் கொடுத்த அந்த புனிதமான குடும்ப உறவை நம்ம விளக்கிடக்கூடாது. உலகத்தான் யூதாஸ் மாதிரி வந்து பிரிக்க பார்ப்பான். நாம் உஷாராயிடணும். பசியாக இருக்கிறேன்னா அவனுக்கு உணவு கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், தேவனை அறியாதவர்களுக்கு நம்ம கர்த்தருடைய பரலோக மன்னா அவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள கிறிஸ்துக்குள்ளே வர வைக்கிறோமா? கிறிஸ்தவர்களுக்கு வேதமானவருக்குள்ளே வந்தவனவே சீண்டி பல பேர் துரத்தி விட்றானுங்க. நீ இவ்வளோ துட்டு கொடு, அவ்வளோ துட்டு கொடுன்னு. அவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இல்லை, சத்தியத்தில் வளர்கிறதுக்கு உதவுறதில்ல. எல்லா இடத்துலையும் அதுக்கு நீங்கள் அவன் பேர் சபையிலே இருந்திருப்பானே, துட்டு கொடு துட்டு கொடு துட்டை கொடு. இலவசமாக போதிக்கிறாங்க சில வேதமானவர்கள் கூட. ஒரு சில பேர் சொல்கிறேன், வேதத்தை அப்படியே நாங்கள் சாட்சியாக மாறுறோம்னு சொல்கிறவங்க கூட, நீங்கள் இவ்வளோ வந்தால் 2500 கொடு, 3000 கொடு. அவன் கொடுக்குறான்ல, நான் வாடகை கட்டணும் இல்லை, நான் அவன் உணர்வுபூர்வமாக வந்திருக்கிறான். ஐயா புரிஞ்சிக்குங்க ஐயா. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அவன் அங்கே 200 பேர் சபையில் கொடுத்துருப்பான், ஆர்சி சபையில் எல்லாம் 100 கொடுத்தா போதுன்னு. அதே அங்கே ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டான். இங்கே அவனை கொடுத்து ஒரு 500 கொடுத்துருப்பான். இங்கே அவனை கொடுத்து நீ உரியிறது ரத்தத்தை யாரை உரிறீங்க? நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். எவனுக்கு ஏன் ஊழியம் பண்ணுறீங்க? இருக்கிறவனையே காயப்படுத்திட்டு எவனுக்கு நீ ஊழியம் பண்ணுறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர்
சில பேர் குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிட்டு யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு செத்தவங்க இன்றைக்கி அவங்க நினைவாகவே சில பேர் தெரியுறாங்க. சாத்தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னுக்கிறான். அவன் காமிச்ச போலியான அன்பு உண்மையான அன்புன்னு நினச்சி இன்றைக்கி சில சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏவாள் கூட பாருங்க, ஆதாமுக்கு தெரியும் இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவன்னு. ஆனால் அவன் தெரிஞ்சே சாப்பிட்டான். சூசைட். கடவுள் மேலே உயிர் கொடுத்த ஜீவன் கொடுத்த கடவுள் மேலே இருக்கிற அன்பை விட இந்த இச்சைக்குரிய பொண்ணு கொடுக்குற இன்பம் பெருசு, சிற்றின்பம் பெருசுன்னு நினச்சிட்டான். அவன் அனுபவ ரீதியாக உணர்வு அடையணும் தான் அப்பா ஒவ்வொரு நாளும் வேத வசனம் கொடுத்து பாருங்க. முதல் ஆதாம் இந்த படிச்சல ரோமர் 5:19 அன்னைக்கு அவன் தேவனை விட ஏவாளை விரும்பிட்டான். அவனுக்கு அனுபவம் இல்லை, அவனுக்கு வேதம் இல்லை, அவனுக்கு சாட்சியாகவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாறணுன்ட்டு 6000 வருஷம் காத்துட்டாரா நம்ம அப்பா. கிறிஸ்துவே கொடுத்துட்டாரு, ஒரே புள்ளைய கொடுத்துட்டாரு. நம்ம கிறிஸ்துவுக்காகவோ அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்காக அவருக்குள்ள பிறக்கப்பட்டவங்க நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தான் காமிக்கிற சாத்தானுடைய பொய்யான அன்புக்காக ஏமாத்துற நாய்ங்க பின்னாடி சுத்துறோம். தேவையா நம்மளுக்கு இது? அவன் காமிக்கிற அன்பு வேஷம். அது நம்ம இன்னைக்கு கூட பல பேர் உணரல. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு பாருங்க, அந்த முதல் ஆதாம் அப்படி. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு பாருங்க, முற்றிலும் கீழ்ப்படிஞ்சிட்டாரு பிதாவுடைய அன்புக்காக. முற்றிலும் அடிமையா வந்தார். பரலோகத்தில் அவர் ராஜா, பரலோகத்தில் அவர் கோடான கோடி தூதருக்கு மெயின்டைன் பண்ற ஒரு பவர் நிறைஞ்ச ஒரு அதிகார சர்வாதிகாரி. அவரு 1,85,000 பேரை வெட்டினவர் இயேசு கிறிஸ்து. சாதாரணவாரா? மிகாயல் தூதனா இருந்தவர் அவரு. இன்னைக்கு மிகாயல் தூதனுக்கு ஒரு சர்ச்சை வச்சுக்கிறாங்க. யாருன்னு கேட்டா அவர் தூதனா? அவர் யாரு? ஃபாதருக்கு தெரியல, போப்பாண்டவருக்கு தெரியல. அவரு கூட சில முன்னாடி குனிஞ்சிட்டு மெழுகுவத்தி ஏற்றின்னு கும்பிட்டு போட்டுனுக்கிறாரு. கன்னிமரியால கும்பிட்டு போடுறேன்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு அவர் மூதாதையர், அவங்க இப்படி இருந்திருப்பாங்க, அவங்க அங்கே தரிசனம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு புனிதர்கள்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இயேசுவே அறியல அப்பான்னு சொல்லிட்டு எப்படிங்க பரலோகத்தில் இருக்க முடியும்? அவங்களெல்லாம் நம்புறாங்க. கேட்டால் போப்பாண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார். பரிமள தைலம் கிறிஸ்துவின் மூலமா, அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் வரும். இவங்க அபிஷேகம் பண்ணிட்டா குழந்தை ஞானஸ்நானம் இருக்கா? பைபிளில் இருக்கா? இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்களே. இயேசு கிறிஸ்துக்கு எங்கே கொடுத்தாங்க? சிமியன் கிட்ட பேர் வைக்க கூட்டின்னு போனாங்க. அங்கே கூட்டின்னு போகும்போது மரியாள் கிட்ட அவர் ஆசீர்வாதமான வார்த்தை மரியம்மா கிட்ட அவர் சொன்னாரா, உன் இருதயத்தில் ஒரு வாள் ஊடுருவும். இது பல பேருடைய எழுச்சிக்கும் இவர் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார். எதுக்கு? பிசாசோட குணத்தை இருக்கிறவங்களுக்கு அவங்கள வெட்டுவார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்பி வர்றவங்கள ராஜ்யத்தில் வைப்பார். வச்சார் இல்லை 11 சீடர்களை. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஓடி போய் பிடிச்சிட்டார். நாம் நம்முடைய அவைங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக யூஸ் பண்ணுறோமா? பாவத்துக்கு ஒப்பு கூடாமல் மரித்தோர் இருந்து பிழைத்திருக்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஒப்பு கொடுத்து நம்ம அவைங்களை நீதிக்குரிய ஆயுதமாக மாற்றணும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த திறமையை, பாவத்தில் இருந்த திறமையை இப்போ கிறிஸ்துக்காக பயன்படுத்து. உன்னுடைய தாளந்து, உன்னுடைய திறமை, உன்னுடைய பணம் எல்லாத்தையும் கிறிஸ்துக்காக பயன்படுத்தி இலவசமாக செய். பாஸ்டர் இதை அங்கேயே கிழிச்சு போட்டு வந்து வேத மாணவனாக வேதத்தினுடைய சாட்சியாக வந்து நில்லு. இலவசமாக கூட, இதுக்கு மேலே இலவசமாக அப்பாவோட அன்பை காமி. யார் யார் வியாதிப்பட்டிருக்காங்க, யார் யார் கைம்பெண்கள் இது மாதிரி யூதாஸ் மாதிரி ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் நீ நாசுக்கா பேசு. சமாரியா பொண்ணுக்கிட்ட இயேசு கிறிஸ்து போகலை. பரிசேயர்கள் சமாரியர்கிட்ட பேசினாவே குத்தம் நினைப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து போனார்ல, நீங்கள் போங்க. யாரோட வீட்டினாலையும் கேடு கெட்டு போன பொம்பளைங்க வீட்டினாலும் போய் அவங்கள கிறிஸ்துக்குள்ள வரவே முடியுமா? முடியலையே. ஏன்னா இவர் அங்கி போட்ட பாதர், அங்கி போட்ட பாஸ்டர், போப்பான்ற இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் மன்னிப்பார், அவங்க வீட்டில் போய் படுத்துப்பார். என்னையா நியாயம் இதெல்லாம்? என்ன நியாயம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை நாம் அறியாமல் இருக்கிறோமே. பிதாவினுடைய மகிமை கிறிஸ்துவே இந்த பாவத்தில் இந்த சரீரமாக நம்முடைய அதாவது பாவத்துக்கு ஆதாமுக்குள்ள நாம் கீழ்ப்படியாது இந்த இருந்து நம்மளை எடுத்துட்டார். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கும்படி கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ள ஞான ஸ்நானம் பண்ணி கிறிஸ்துவோட நம்ம அது சிலுவையில் அறையப்பட்டுட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம்.
அவருடைய மரணத்தினுடைய சாயல் நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் நாம் வரப்போகிற மகிமையில் நாம் இன்னைக்கு ராத்திரி இறந்தா கிறிஸ்து கூட நாம் இப்போன்ற ஒரு நிச்சயம் சகோதர சகோதரி உங்களுக்குள்ளே இருக்கா? நீங்கள் தான் பாக்கியவதி சிஸ்டர், நீங்கள் தான் பாக்கியவான். என்ன பண்ணும்? அவர் எந்த தசம்பாகம் கேட்க மாட்டார், எந்த காணிக்கையும் கேட்க மாட்டார். அர்ப்பணி அதிகாலையில் நின்று, அப்பா இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க, நான் தனிமையாக இருந்தேன்னு நினச்சேன், இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிற ஒரு தூதனை அமைச்சிருக்கிறார், எனக்கு கண்ணு தெரிய வச்சுக்கிறார், என்னை பேச வச்சுக்கிறார், எனக்கு வேலையை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு வாடகை வீடு நாளை வாடகை வீடை கொடுத்துருக்கிறார். இங்கே என்னால் கிறிஸ்துவே என்னுடைய பிரசங்கத்தால் காமிக்க முடியாது, என்னுடைய குணலட்சணத்தால் காமிக்கிறேன். என் பெற்றவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறேன். நான் யார்கிட்ட எல்லாம் துரோகம் பண்ண அவங்ககிட்ட எல்லாம் சரண்டர் ஆகிட்டு நான் ஒப்புரவாயிட்டா, அப்பா உன் மகிமையில வீழ அந்த பரலோக ராஜ்யத்தில் எனக்கு ஒரு அரண்மனையை கட்டி நிற்கிறீங்களப்பா, அதுக்குள்ள நான் பிரவேசிக்கணும்ப்பா. அதுக்கு இந்த 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 எனக்கு ஏமாத்திட்டு போனவங்களுடைய ஞாபகம் வருது, எனக்கு ஏமாத்திட்டு போனவங்களோட ஞாபகம் வருது. போலவன் யாராக இருந்தாலும் அந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. நான் இந்த உலகத்தில் வாடகை வீட்டில் நாய் மாதிரி கஷ்டப்பட்டுனுக்கிறேன், என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உடம்பு சரியில்லாம் தூக்கின்னு போகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆள் இல்லை. அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? இல்லை, கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் அந்த 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 பலவீனத்தை விடுறதுக்கு உங்களால் முடியலையா? என்கிட்ட வா, வேதமானவனாக மாறு. நீ அவருடைய வார்த்தையை இந்த குரூப்பில் கேட்குறீங்களா? கேட்டுட்டு கிறிஸ்து கிட்ட மட்டும் பாவத்தை அறிக்கையிட்டு சரண்டர் ஆகிடு. கிறிஸ்துக்கு மட்டும் அறிக்கையிட்ட பத்தாது, நாம் யார்கிட்ட நம்மளால் கஷ்டப்பட்டுருக்குறோம் அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு நம்ம உண்மையாக இருந்துட்டால் போதும். இன்னும் கொஞ்ச நாள் தானே சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் தானே பிரதர், அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கிட்ட போயிடுவோம். பரலோக நித்திய மகிமை அழியாமல் வேணுமா? இல்லை இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற இந்த ஏதோ ஒருத்த வீடு கொடுக்குறான், ஏதோ ஒருத்த பணம் கொடுக்குறான், ஏதோ ஒருத்த ஆசையை காமிக்கிறான், ஏதோ ஒரு சுகம் வருதுன்னு வேற இது வேணுமா? அவனுடைய சின்ன சின்ன தேவையெல்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, உலக இச்சைக்காக அவன் சாத்தான் பிளான் பண்ணிருக்கான். உலகத்தை மட்டும் காமிச்சிடுறான். உலகத்தில் எப்படி இருந்துட்டு செத்த அப்புறம் நீ எங்கே போவ? மகிமையில் இருக்கிறியா இல்லை மரணத்தில் இருக்கிறியா? அவ்வளோதான். நாம் செத்த உடனே நம்முடைய பின்னாடி சந்ததி சொல்லணும், இப்பேற்பட்டவன் போயிட்டானே, இப்பேற்பட்ட ஒரு நல்லவனை நான் மிஸ் பண்ணிட்டோம்னே, இப்பேற்பட்ட நல்லவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லணும். நாம் அக்கிரமம் பண்ணவங்க தான், நானும் வேசித்த எல்லா அக்கிரமம் பண்ணவன் தான். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு இல்லை. சகோதர சகோதரி நீங்களும் வாங்க. என்ன மன்னிச்சவர் உங்களை மன்னிக்க மாட்டாரா? எனக்கு ஒரு பார்வை, உங்களுக்கு ஒரு பார்வையா? கிறிஸ்துவின் பார்வை ஒரே பார்வை தான், ஒரே பார்வை தான். அவர் விளையேறப்பட்ட ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டிருக்குது. சிலுவையில் நம்மளை பழைய மனுஷனை அடிச்சிடணும், இறங்கி வந்துடக்கூடாது, பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. இவ்வளவு நாள் ஆக்கிரமம், இவ்வளவு நாள் மீறுதல் எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம ஒருத்தனுக்கு மரியாதை நம்ம எதிர்பார்க்குறோமா? மரியாதை கொடுங்க பிரதர். ஒருத்தன் பசியாக வந்தான் நம்மளை தேடினா, எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, வந்த உடனே சோறு போட அவங்களுக்கு எதுவும் கேட்காத. எங்கள் அம்மாவோட பழக்க வழக்கம் இதெல்லாம் யாரோட பழக்கம்? இது நம்ம அப்பாவோட பழக்கம், எங்கள் அம்மாக்குள்ளே இருந்தது. அந்த பழக்கம் இப்போ ஏன் நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அநியாயமாக ஒருத்தன் பேசுகிறானா, அவன் எவ்வளோ பெரிய சாத்தானுடைய தூண்டுதலாக ஒருத்தனை சீண்டி விட்றானா, கட் பண்ணிவிடு உறவே. அது எவனாக இருக்கட்டும், வாழைக்கண்ணு மாதிரி ஒருத்தர் இருப்பான், நல்லது செய்கிற மாதிரி. அவன் உறவாக இருந்தாலும் கிறிஸ்துவோடைய வசனத்துக்கு கோணலாக இருந்தால் அவன் உறவை கட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதை உன் வழக்கண்ணா இருந்தாலும் பிடுங்கி போடு, இடைஞ்சலாக இருந்தா. உன் வழக்கையாக இருந்தால் தரித்து போடு. என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ஓமையாக பேசினார். அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு அது கண்ணை மூடி போட்டார் இயேசு கிறிஸ்து ஓமையாக பேசி. இன்னைக்கு நம்மளுடைய கண்ணை வேதத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி நம்மளுக்கு வெளிச்சத்தின் கண்ணை திறந்திருக்காரு இல்லை பிரதர்? அப்புறம் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நடக்கணும். இன்னைக்கு கிறிஸ்து நம்ம மகிமையில் நம்ம பக்கத்தில் இருக்கார் சிஸ்டர். 1874 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே விடுதலை, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி இல்லை, இவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. பாருங்கள், கூகுள் பே, ஃபோன்பே, இங்கேருந்து ரேபிட்டோ. நீங்கள் எங்கன்னா ஊருக்கு போனால் நீ அவனையும் கேட்க வேணாம், ரோடாக நான் போய் கேட்போம், இந்த தெருவா அந்த தெருவா அந்த ஊருக்குன்னு. இப்போ ஒரு கூகுள் மேப் இழுத்துன்னு போய் விடுது. இந்த விஞ்ஞான டெக்னாலஜியெல்லாம் எப்படி 1874 வருஷத்துக்கு அப்புறம் தான். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் பிரதர், செக் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து மகிமையில் வந்து 1878 வருஷம் தன்னுடைய முதல் பரிசுத்தவான்களை கூட்டின்னு போயிட்டார். கன்னிமரியால் அங்கே தான் இருக்காங்க. கன்னிமரியால் சிலையை தான் வணங்குவானான்னு சொன்னார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 4-5 அந்த வசனத்தில் பாருங்கள். ஓவியத்தை கூட வரைவானான்னு சொன்னார். எதை வரைய சொல்லியிருக்காரு? அபுக்கூக் 2:2 பாருங்கள், அதை வரைய வச்சிருக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு படம் வைக்கணும்னு ஆசை இருக்கா? என்ன பண்ண சொல்லியிருக்கா தெரியுமா?
ஒரே ஒரு இது அவருடைய ஒரு முக்கியமான அபுக்கூக் 2:2 நீ இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வர அபுக்கூக் 2:2 சொல்லியிருக்கார். அவருடைய ஆதாம் முதற்கொண்டு 1ஆம் உலகம் ஜலப்பிரளயம், 2ஆம் உலகம் எங்கது நோவாவோட பிள்ளைங்கள இருந்து நாமும் இந்த அறுவடை காலத்தினுடைய அதில் பிதாக்கள் யுதம், முற்பிதாக்களுடைய யுதம், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, யாக்கோபு, இந்த 4 பேருடைய முற்பிதாக்களுடைய வரலாறு அதே தெரியும் இல்லையா? அது அவன் 1லேருந்து 11 வரலும் அந்த நோவா ஆபிரகாம், அந்த ஆபிரகாமனுடைய ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னா அது அவன் 12லேருந்து 50 வரலும் அந்த முற்பிதாக்களுடைய இது, அது பிதாக்கள் யுதம். அதுக்கப்புறம் யூத யுகம் ஒன்று இருந்தது, இயேசு கிறிஸ்து வர்ற வரலும் அந்த பிதாக்கள் யுகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவிசேஷ யுகம், அதனுடைய அறுவடையில் நாம் நிற்கிறோம். யூத யுகத்தில் ஒரு அறுவடை, அந்த 11 அப்போஸ்தலர்கள். சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை, இந்த நெருக்கமான வழியில் கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் மத்தியில் வந்த அந்த நெருக்கமான வழியில் நம்ம உள்ளே போயிட்டோன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டு அவர் வசனத்தை உள்வாங்கி குணாசியத்தை காமிச்சிட்டுனா நம்ம எங்கே போவோம்? கிறிஸ்து மகிமையில் மெசியா யுகத்தில் நிற்கிற மாதிரி நாமளும் போய் நின்றுவோம். அது அருமையான இடம். அதில் பொய்யான மாய்மாலம் இருக்காது, உண்மையான அன்பு, கிறிஸ்துவோட ஆளுகை, பேதுரு கன்னி மரியாள் கூட இருக்கிற ஆளுகை, அதை தான் சொல்கிறார். இப்போ நம்ம சுவிசேஷனுடைய அறுவடை காலத்தில் நிற்கிறோம். நாம் கனி கொடுக்கலன்னா நம்மளை வெட்டி போட்டுருவார். திராட்சை செடியாக இருக்கிற கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், கனி கொடுக்கணும். கனி கொடுத்தா நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடுவோம். என்ன கனி? அன்பின் கனி, நம்பிக்கை, விசுவாசம். அதாவது கலாத்தியர் 5:19 இருக்கும், 22 ஆவியின் கனிகள். அந்த 19 இருக்கும் ஒரு அது கசப்பு, பொறாமை, மற்றவனை குறை சொல்கிறது, பொய் சொல்கிறது, புருஷனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறது, எல்லாமே இருக்குது. வச்சு எடுக்க எல்லாம் இதெல்லாம் சாத்தானோட குணம். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற 9 கனிகள். இச்சையடக்கம் இருக்கணும். இன்றைக்கி இச்சையடக்கம் இல்லாமல் பல பேர் கணவனை விட்டுட்டு தனிமையில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளை ஒரு சில வீட்டில் கணவன் விழுந்து வேலை செய்வாராம், அவனுக்கு ஒரு கிளாஸ் காப்பி கூட கொடுக்க மாட்டாங்களாம். பெரிய வீடு கட்டி கொடுத்துருப்பாரான், ஒன்றுமே இல்லையா. ஒரு கிளாஸ் காப்பி கூட எல்லாம் அவங்க குடிப்பாங்களாம், இவனுக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம் அந்த பிரதர் வீட்டில். அப்படியா இருக்கீங்க சகோதரி? நீங்கள் அப்படி இருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி வரலாம் பெரிய வீடு கட்டி பெரிய அவங்க எல்லா தேவைகளும் சந்தித்த போதும் அவன் மகள் கூட நீ என்னத்தப்பா நீ செஞ்சுட்டு எனக்குன்னு வாங்கலாம். அப்படி இருக்கிறோமா? 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து ஃபீஸ் கட்டி 4 வருஷம் படிக்க வச்சுருப்பானான், பிள்ளைகளை நல்லா படிச்சிருப்பானான். நீ என்ன பெத்தன்ட்டு பிள்ளைகளே அடிக்க வர்ற காலம் கூட அந்த பிரதருக்கு இருக்குமா? நீங்கள் அப்படி இருக்கீங்களா? அப்பா எனக்கு எல்லாம் செய்யணும். அந்த பொண்ணு சொல்லுமா, அப்பா எனக்கு எல்லாம் செய்யணும், அப்பா எனக்கு எல்லாம் செய்யணும். படிக்க வச்சதெல்லாம் ஒரு பொருட்டை நினைக்கலையாது. அவர் ரொம்ப எழுந்து படிக்க வச்சுருப்பாரான். ஆனால் அந்த பொண்ணு சொல்லுமா, அப்பா என்னப்பா எனக்கு செஞ்ச, நீ அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற, இதுக்கு எனக்கு என்ன செலவு பண்ணலன்னு இன்னமும் கேட்குமா. உனக்காக தானேம்மா 1.25 லட்சம் வருஷம் படிக்க வச்சுன்னு சொன்னால் கூட அது கேட்காதான். பா எனக்கு இது வாங்கி கொடுப்பா அது. ஆனால் அந்த பொண்ணு கூட ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்காதா அவங்க அப்பாவுக்கு. இப்படி இருக்கிறோமா? அப்பா கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனால் அப்பாவுக்கு தேவையான ஒரு குணலட்சணம், ஒரு தேவைகளை சந்திக்க மாட்டாங்க. இதே மாதிரி தானா இன்றைக்கி அப்பாவும் பிதாவைக்கு தகப்பனும். அப்பா கிட்ட எனக்கு பெரிய வீடு வேணும், பெரிய வாசல் வேணும், எனக்கு பெரிய ஆசீர்வாதமான ஒற்றுமை வேணும், எனக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சபைக்கு வரேன். இப்படி சில பேர் இருக்கீங்களா? ஒரு வீட்டில் இப்படியே சில பேர் இருக்கிறாங்க. அவனை அப்பா சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தம் என் பிள்ளையே கொடுத்துட்டேன், உனக்கு ஆசீர்வாதத்தையே கொடுக்க மாட்டேன்றாரு. அன்றைக்கி இந்த மகள் சொன்ன மாதிரி தான், எனக்கு அப்பா எனக்கு நீ இதை கொடு அதை கொடு. அப்பா கேட்குறாரு, எனக்கு ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுயா, என்னை விசாரி. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ரோடாக சுற்றிட்டு வரையப்பா, உடம்பு எப்படி பார்க்குது, ஏதாவது ஒரு கிளாஸ் பால், இல்லைப்பா பச்சை தண்ணி குடி, சுடு தண்ணி குடித்தா நல்லா இருக்குல்ல, அது கொடுக்குறேன்ப்பா, சுடு தண்ணி வைக்கிறேன் குளிக்கிறியப்பா. இது கேட்கலாம்ல? என்ன கேட்குறாரு? அதே மாதிரி தான் அப்பாவும் என்ன கேட்குறாரு தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன கேட்குறாரு நம்ம அப்பா தெரியுமா? நான் இது மாதிரி கேட்பார், கிறிஸ்துவையே உனக்கு கொடுத்துட்டேன், என்கிட்ட ஆசையாக தரமாட்டேன், நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட வந்துடுங்க, மன்னிப்பு எனக்கு ஒப்புரவாயிட்டு, நீ யார்கிட்டையெல்லாம் தப்பான எல்லாருக்கிட்டே ஒப்புரவாயிடு, சகோதரர் எல்லாருக்கிட்டையும் நீ ஒப்புரவாயிடு,
உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு என் மகளாக எடுத்துக்கிறேன். பெரிய அரண்மனை வீடு நான் உனக்காக கட்டினுக்கிறேன். அன்றைக்கி அப்போஸ்தலர் சொன்னார்ல, நான் பரலோகத்துக்கு போயிட்டு உங்களுக்கான வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன்னு. அதே வார்த்தையை தான் இன்றைக்கி நம்மளுக்கும் சொல்கிறார். நம்மளுக்கான வீடு அவர் கட்டிகிட்டு இருக்கார், அரண்மனை. அது நிரந்தரமான வீடு. இந்த 3 அடுக்கு 4 அடுக்கெல்லாம் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு பத்திரம் எழுதி வச்சிருக்கிறார், என்னுடனே கூட. அவருடைய வசன பிரகாரம் வந்தால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. திருவெளிப்பாடு 3:21, என்னுடனே கூட என்னோட சிங்காசனத்தில் உட்காருவேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கிறிஸ்துவோட அந்த ஆளுகையில் உட்காருவோமா? அப்போ நம்ம ராஜாத்தியா மகளாக உட்காரது முக்கியமா? இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு அப்பா எனக்கு நீ அந்த மக கேட்டா இல்லை, அப்பா 1.25 லட்சம் கொடுத்து படிக்க வச்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு பச்சை தண்ணி கொடுக்காத பொண்ணுக்கிட்ட அப்பாவோட கேரக்டர் புரிஞ்சிக்காத மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. அப்பா இன்றைக்கி அதான் சொல்கிறார், பிதாவாகிய தகப்பன் என் பிள்ளையே கொடுத்துட்டேன், என் சொத்து இருக்கிற என் இதாக கொத்தார மாட்டேன்னு நம்மளை பார்த்தா தான் கேட்குறாரு. நாம் அப்படி இருக்கிறோம்மா? இன்னும் உணர்வடையில், இன்னமும் இந்த உலக ஆசி, இன்னமும் இந்த உலக இன்பம். பிரதர் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் அப்பாவோட கேரக்டரை கொஞ்சம் உள்வாங்க. ஏதோ ஒரு துர்குணமாக பரிசுத்தாவி அதிகாரில் கிறிஸ்து மூலமாக கேளுங்க அப்பா கிட்ட. அந்த பலவீனத்தை எடுத்து போட முடியலையா? அப்பா இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. அப்பா என்னால் முடியலப்பா, இந்த வேதனை, இந்த தனிமை, இந்த கொடுமை என்னால் தாங்க முடியலப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. பாவதெல்லாம் மன்னிச்சுட்டுட்டீங்க, இந்த பலவீனம் என்னை சுற்றி என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது, நான் செத்து போயிடலான்னுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. இது இந்த இந்த எண்ணம் எனக்கு கூட வரக்கூடாது. பரிசுத்தாவியை கொடுத்து அந்த எண்ணம் வராத மாதிரி பண்ணுங்கப்பா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதை தான் கேட்க சொல்லிக்கிறாரு. பரலோகத்தில் பல பெரிய அரண்மனை ரெடி ஆகிட்டு இருக்கு. விசுவாசிக்கிறது இல்லையே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு நம்மளை பார்த்து வேத கிறிஸ்துவின் அன்பு வேத குடும்பம் இது. இதில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை நிலையை காமிக்கணுன்ட்டு கிறிஸ்துவும் அப்பாவும் இயக்கமாக இருக்கிறாங்க. நீ ஊதாரி மகனா திரியே, அவர் வேதனைப்பட மாட்டாரா? அந்த மகன் மாதிரி தான். இன்னும் என்னப்பா செஞ்ச இன்றைக்கி இவ்வளோ தூரம் மற்றவங்க முன்னாடி ஒன்றும் இல்லாத மாதிரி உனக்கு இவ்வளோ அப்பா படிக்க வச்சு இது பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஏதோ சிம்பிளாக செஞ்சுருக்கலாம். சிம்பிளாக உன்னை வளர்த்துருந்துக்கலாம். நீ துன்மார்க்கமாக போயிட்டில்ல, இப்போ சரண்டராவு. இப்போ இந்த வார்த்தையை கேட்குறல்ல, இப்போ சரண்டராவு. இன்னைக்கே ரட்சணிப்பு நாள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்ல, இப்போ சரண்டராவு. இப்போ சரண்டரானா கூட கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையினுடைய அந்த சிலுவையில் அறையப்பட்டு நீ போய் இதுக்கு மேலே பழைய மனுஷனுக்குரிய சிலுவையில் நீ போய்ட்டு கிறிஸ்துவோட மேலே போய் அப்படியே தொங்கிக்கோ. இதுக்கு மேலே திரும்பி வந்துடாத, உலகத்தை பார்த்துடாத. பார்த்துட்டேனா? இல்லை அவரோட மறிச்சிட்டோம்னா, அந்த பாவத்துக்குரிய அந்த பழைய மனுஷனை மறிச்சிட்டோம்னா அவரோட நம்ம நித்திய ஜீவன் கொடுத்து நம்மளை பிழைக்க வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணம், இன்றைக்கி நான் செத்தா கூட கிறிஸ்துவனுடைய சாயலில் போய் நம்ம மகிமையில் நிற்போன்றதுனால நமக்கு உசாராக்கணும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் மேலாக, மனித சுவாபத்திற்கு மேலாக இந்த தெய்வீக சுவாபம் நம்மளை கூட்டின்னு போயிடும். இந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் நம்மளுக்கு. நித்திய ஜீவனை தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த உலகத்தை, இந்த பழைய மாம்சத்தை, இந்த கோலியாத்தை தாவீது போல ஜெயம் கொள்றவனுக்கு கிறிஸ்துவோட கூட ஆளுகை நிச்சயம். பிரதர் நிச்சயம், இது கன்ஃபார்ம், ரெக்கார்டில் எழுதி வச்சாரு. திருவெளிப்பாடு 3:21 ஆளுகை செய்ய போகிறோம். சாட்சி ஆகமமாக நம்ம மாற போகிறோம். மத்தேயு போல, மார்க்கு போல, யோவான் போல உங்கள் பேரை எழுதி அங்கே வச்சுக்கோங்க. உங்களை உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவ அப்பான்னு சொன்னவங்களாம் இருக்காங்களா, நம்முடைய தாத்தா, ஆயா, மாமா, மச்சான் எல்லாம், இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இது ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய காரியம் எல்லாத்தையும் தூதர்கள் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது அப்படியே சாட்சி ஆகமாக வரப்போகுது, மத்திய மார்க்கு மாதிரி. அப்போ நம்முடைய பேச்சு இதுக்கு மேலே எப்படி இருக்கணும்? இன்றைக்கி ரட்சணிப்பு நாள், இன்றைக்கி தெரிஞ்சுங்க சிஸ்டர். உங்களுக்கு ஆலோசனை வேணுமா? இந்த நம்பரில் கூப்பிடுங்க. இதே நம்பர் பல நேரம் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் இதுக்கு மேலே இந்த நம்பர் ஒரு ஆசீர்வாதமான நம்பராக இருக்க போகுது. வாங்க, இந்த வேத பாடத்தை வாரத்துக்கு ஒரு தாட்டி இலவசமாக தரோம். இலவசம், ₹1 காணிக்க இல்லை. அதனால தான் நாங்களாம் வீடை கட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்றோம். இல்லைனா நாங்கள் மற்ற பாஸ்டர் மாதிரி நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி ரத்தத்தை உறிஞ்சு கொடுக்குற பாஸ்டர் இங்கே யாரும் இல்லை. நான் உங்களுடைய சகோதரனா, உங்களுடைய அண்ணன் தம்பியாக இருந்து நாங்கள் கற்றுத்தர போகிறோம். உங்கள் பிள்ளையாக இருந்து நாங்கள் கற்றுத்தர போகிறோம்.
எனக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா இறந்துருக்காங்க, அவங்களாம் என்னை பார்த்து திரும்பி வருவாங்கண்ணா, அப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவட்டில் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு நடக்கிறதுக்கு கிறிஸ்து ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தரார். நம்ம என்ன பண்ணோம்? இது சுலபமான காரியம் இல்லை தான். கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை நம்பி இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தை வெறுத்து போகிறது கஷ்டம்தான். பரிசுத்தாவி கேளுங்க, இந்த பலவீனமான துர்குறி காரியம் அப்பா என்னை திருப்பி யோசிக்க சொல்லிட்டு சாக சொல்லுது, அதை எடுத்து போடுங்கப்பா. உம்மால் கூடும். அந்த பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுனுடைய ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே அவளுடைய அந்த ரத்தப்போக்கு நீங்கிச்சு. எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாத அந்த வியாதி அந்த பொண்ணுக்கு நீங்கிச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு நீங்குன்னு சொல்கிறார். நீ விசுவாசிக்கிறியா? உன்னுடைய எல்லா பலவீனமும் போகணுமா? எல்லா பலவீனம் போய் தேவ சமாதானம் வந்து நீ அரண்மனையில் கிறிஸ்துவோட மகளாக நிற்கணுமா? நிற்க வைக்கிறதுக்காக தான் அவனை அழைச்சிருக்கிறார். தெரிஞ்சு நிற்கிறார். நீ கொஞ்சம் உண்மையை காமி, கிறிஸ்துக்கிட்ட காமி, உலகத்தான்கிட்ட காமிச்சிடாத. அவன் திருப்பியும் வேறு இடத்துக்கு கூட்டின்னு போயிடுவான். தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்முடைய இந்த அற்ப சந்தோஷத்தை நம்ம இழக்கணும். அவருடைய கிறிஸ்துவனுடைய அடிச்சு கொடுப்பாருங்க. பரலோகத்தில் கோடான கோடி மகிமையில் இருந்த இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவர் மகிமை எப்படி தெரியுமா? அவர் ட்ரெஸ்ஸை தொட்டாவே ஒரு குணமாச்சு ஒரு பொண்ணு. நாம் கூட என்ன அது ட்ரெஸ்ஸை தொட்டால் குணமாகுது? அது அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய குணலட்சணம் உடை, அவருடைய கிறிஸ்துவின் உடைனா அவரை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. அன்றைக்கி அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை தொட்டா அப்படின்னா கிறிஸ்துவை தரிச்சிக்கணும். அவள் தொட்ட உடனே குணமானா. கிறிஸ்துவை நாம் தரித்துக்கொள்றதுனா கிறிஸ்துவனுடைய ஆடையை நாம் போத்திக்கணும். அப்படின்னா அவருடைய குணலட்சணத்தை நம்ம வாங்கிக்கணும். இதான் அர்த்தம். இது ஓமையாக சொன்னார். நம்மளுக்கு பாருங்கள், எல்லாத்தையும் பட்டுன்னு உடச்சி காமிக்கிறார். கிறிஸ்து என்ற நம்முடைய நண்பர், நம்முடைய தாய், நம்முடைய ஆசிரியர், நம்முடைய போதகர், நம்மளை அன்பு செய்கிற ஒரே ஜீவன், நித்திய ஜீவன் தர்ற, நம்மளை மகிமையில் நிலைநிறுத்த போகிற ஒரே ஒரு தாய், நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவர் தான். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சரியா? ஒரு சகோதரி ரொம்ப துன்பப்பட்டிருந்தாராம். ஒரு சகோதரன் அவன் கிறிஸ்துக்குள்ளே மனமாட்டத்துக்கான ஞானஸ்தானத்தை எடுத்துட்டாங்களாம். அந்த விக்கிரகத்தை வணங்குற அந்த கணவன் என்ன பண்ணாராம், இப்போ கூட போய் பெருமாள் ஸ்லோகம் சொல்லியிருந்தாராம். ஆனால் கொஞ்ச நாள் அவங்க கிரியையில் தன்னுடைய கணவனுக்கு உண்மையை காமிச்சாங்களாம். காமிக்க அவர் என்ன, இவங்க ஜெபம் பண்ண உக்காருவாங்களாம். அவர் ஒரு விக்கிரகத்தை வழிபட்டுனுக்கு பாரான். அந்த ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லின்றவர் இப்போது இவங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் ஆமேன்னு சொல்லிட்டு அவரே என்னுடைய நோயை குணமாக்குவாரா, இவராது என் நோயை குணமாக்குவார்னு அவரும் ஒபே பண்ணி வந்தார். அவங்க பாருங்கள், போதிக்கல தன்னுடைய கணவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துன்னுக்கிறாங்களாம். அது மாதிரி இருக்கீங்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் நாத்திகம் பேசுவாங்க. தேவன் இல்லை, கடவுள் இல்லை, நாம் குரங்குலேருந்து பிறந்தவன் அப்படின்னலாம் அடிச்சு விடுவானுங்க. ஆனால் அவர் சாகும்போது நிருபர்கள் போய் கேட்டாங்கன்னா, பெரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இப்போ கிறிஸ்துவ முன்னாடி வந்து நான் தான் வந்துட்டு மகிமையில் பவுலுக்கு தரிசனம் மாதிரி உங்ககிட்ட காமிச்சேன், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவரே சொன்னாராம், பெரியார், நான் நம்பிடுவேன், உலகத்தார் இந்த விக்கிரகத்துக்கு பண்ணுற அட்டூழியத்தை பார்த்து நான் அப்படி சொன்னேன்னு சொன்னாராம். அவருக்கே அந்த பயம் இருந்தது. நாத்திகன் இன்றைக்கி பெரிய இடத்துல கடவுள்னு சொல்கிறவரே அவர் தான். ஆனால் அவரே சாகும்போது கிறிஸ்து வந்து முன்னாடி நின்று சொன்னால் என்ன பண்ணுவேன், இருக்காருன்னு ஒத்துப்பேன்னாராம். இதுதான் பிரதர் இந்த உலகத்தான் பேசுகிறது. கிறிஸ்து பேசுறது அப்படி இல்லை. உலகத்தான் மாற்றி பேசுவான். கிறிஸ்து பேசினா அது ஜீவன். கிறிஸ்து பேசினா நம்மளை மகிமையில் நிற்க வைப்பார் பிரதர். இதில் இருக்கிறவங்க ஒருத்தனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. நாம் எல்லாம் கிறிஸ்துவ ராஜ்யத்தில் இருப்போம். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி தான் தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்தார். ஒரே புள்ள, அப்பாவுக்கு ஒரே புள்ள இவர் தான். இன்றைக்கி உலக தெய்வம் பாருங்கள், இவனுக்கு ஒரு புள்ள, அவனுக்கு ஒரு பொறுத்த, அந்த அழுக்க கசக்கனத்தினால ஒரு புள்ள. என்னென்னா அட்டூழியம், என்னென்னா வழிபாடு. ஒரு தெய்வம்னா கம்பியை நீட்டிக்கும், காதை நீட்டிக்கும், என்னென்னா விக்கிரகம். அந்த தெய்வத்தை பார்த்தாவே பயம் வரும். நாக்கு அப்படி நீட்டிக்கும், பல்லு 4 பக்கம் வேறு. என்ன பிரதர், மனுஷனுடைய கொடூரத்தை சிலையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்படியாவது திருந்துக்கும் அப்படின்ட்டு தான். அப்போது நம்மளும் விடுறது இல்லையா? அதுக்கு ஒரு ஸ்க்ரீனை போட்டு யோசேப்பு கூட இது பண்ண இச்சைக்கு தோணால அது மாதிரி ஸ்க்ரீனை போட்டு பாவம் பண்ணுறவங்கள யாருக்கும் தெரியாமல் எல்லார் நேரத்துலையும் தேவனுடைய கண்கள் இருக்குது, நம்மளை பார்க்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? மொத்தமாக இருந்துட்டு போயிடணும். அந்த சிஸ்டர்கிட்ட கேட்கணும், உன்னுடைய முடிவு என்ன, உன்னுடைய லாஸ்ட் என்ன, கடந்து போய் பார்க்கணும். குடிகாரங்கிட்ட போய் குடிச்சிட்டு சொல்லக்கூடாது. குடிச்சிட்டு விழும்போது அவனை தூசிக்கிறாங்களா, அதெல்லாம் படம் பிடிச்சி அவனுக்கிட்ட காமிச்சு அவன் தெரிஞ்சிடுவான்.
அதே மாதிரி தான் அவங்ககிட்ட போயிட்டு நம்முடைய முடிவு, நம்முடைய ஆரம்ப அற்பமாக இருக்குது, நம்முடைய முடிவு நித்திய ஜீவனை தர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்கிட்ட தான் போகணும். இன்றைக்கி பாருங்கள், நேற்று ஒரு சகோதரன் செக்யூரிட்டி வேலைக்கு வந்தார். இன்றைக்கி பாருங்கள், எல்லா ஆண்கள் தான் பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரன் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவன் மனைவி இன்னொருத்தனோடு சேர்ந்துருக்கிறா. அவர் அழுகுறாரு, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எங்கே நாளைக்கு போடுங்க, நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்களுக்கு இன்றைக்கி நிறைய பாதுகாப்பு இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், சகோதரி, நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய சகோதரிகள் அப்படி இருக்கிறாங்க. இச்சைக்குரிய ஆள் யாருனா பேசினா, ஸ்டேட்டஸை வச்சு அவனா பேசினா ஏமாந்து அவன் பின்னாடி ஓடுற ஆட்களாக நாம் இருக்கிறோம். மன்னிக்கவும், அப்படி இருந்துடக்கூடாது நம்ம, சரிங்களா? பஸ்ஸில் கூட பாருங்கள், ஒரு ஆண்களுக்கு சீட் இல்லை, பரிதாபமான நிலைமை. இன்றைக்கி ஆண்கள் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாமல் சாவர பேரில் ஒரு மாடு மாதிரி உழைச்சிட்டே சாவறான். தன்னுடைய மகன்கள் பொண்டாட்டி கூட கவனிக்காத தூஷிக்கிறாங்க அவங்கள. இன்றைக்கி எத்தனையோ ஆண்கள் கண்ணீர் கூட தெரியாது பெரிய பெரிய ஆண்களுக்கு, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு. அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிற சகோதரியாக நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் மாறுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டர் சொன்னோம், அவர் அடித்து அவங்க ரெண்டாவது பொண்டாட்டியை கட்டுன்னு வந்துட்டு அவங்களுடைய கர்ப்பத்தை அவங்க குடும்பத்தார் கெடுத்து போட்ட பின்னமோ அவங்க தன்னுடைய கிரியையில் காமிச்சு, தன்னுடைய தாழ்மையை அந்த கணவருக்கு, தேவனை அறியாத அந்த கணவருக்கு காமிச்சு, இந்த அற்பமாக மனம் திரும்புவதற்கான ஞானசனம் எடுத்த அந்த சகோதரி அவங்கள வசப்படுத்துகிறாங்களாம். அப்படி இருக்கணும். பாருங்கள், சரண்டர் அடையணும். தாவீது ராஜா தான், தாவீது பெரிய ராஜா தான். பெத்சேபாள் விஷயத்தில் நீ தப்பு பண்ணிட்ட, அடுத்தவனுடைய ஆட்டுக்குட்டியை நீ திருடிட்ட, அவனை என்ன பண்ணணும்னு நாத்தான் போய் கேட்கும்போது அவனை கொலை பண்ணணுன்றார் தாவீது ராஜா நாத்தான் கிட்ட. அந்த ஆள் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே சரண்டர் அடைஞ்சார். தாவீது ராஜா சரண்டர் அடைஞ்சார். இந்த அர்ப்பணிப்பு நம்மக்கிட்ட இருக்கா? இன்றைக்கி அதே வார்த்தை தான் சொல்கிறார் நம்மளை பார்த்து. நீ சரண்டர் ஆகிறியா? கிறிஸ்துக்கிட்ட சரண்டர் ஆகிடு. அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு பரலோகத்தில் சேர்த்திப்பார். நீ அவருடைய சொந்த மகள், அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பரிசுத்தமான ஜீவனை கொடுத்து நம்மளை பிடிச்சிட்டு வந்திருக்கார் இந்த குரூப்பில். நீ ஏன் பயப்படுற சிஸ்டர்? நீ ஏன் பயப்படுற பிரதர்? நாம் எல்லா கிறிஸ்துவனுடைய அங்கம். வாங்க, இலவசமாக வகுப்பில் கலந்துக்கலாம். இலவசமாக கலந்து நம்முடைய பாவன்ற குஷ்டரோகத்தை கிறிஸ்து அழிச்சு போட்டுருவார். நம்முடைய வேதனம்ன்றதை, நம்முடைய பலவீனத்தை எல்லாத்தையும் அவர் மாற்ற. நீ ப்ரே பண்ணு. பாஸ்டர் ப்ரே பண்ணுன்னு நினைக்காத. அவன் வேஷம், அவனுக்கே கிறிஸ்து யாருன்னு தெரியாது. குருக்கே கூட்டின்னு பிரசங்கம் பண்ணுன்னு நினைக்காத. உங்ககிட்ட அப்பா பேசினுக்கிறாரு. அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு யூதர்களை போல மூடப்பட்டிருக்குது. உன்னுடைய கண்ணும் என்ன கண்ணு திறந்திருக்கார்ல. ஓடிவா, ஓடிவா, பரலோகத்தில் நாம் சந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம்மை தேவன் ஆசீர்வதித்து பரலோகத்தில் சேர்ப்பார் நம்மை ஒவ்வொருவரையும். அதனால் நம்மளை அர்ப்பணிப்போம். நம்ம மற்றவங்களுக்கு செய்த துரோகம், பாவம், அக்கிரமம் எல்லாத்தையும் கிறிஸ்துக்கிட்ட சரண்டர் அடைஞ்ச மாதிரி நம்ம யாராருக்கு மன கஷ்டப்படணும் அவங்ககிட்ட சரண்டர் அடைஞ்சி கிறிஸ்துக்கிட்ட வந்துடலாம். நம்முடைய பாரமாக இருக்கிற கவலையெல்லாம் கிறிஸ்துக்கிட்ட என்னிடம் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சொருக்கிற என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார். அவர்கிட்ட போகலாமே. பலவீனம் அந்த ஒரு டிப்ரெஷன் வந்துனேக்குதா, அப்பா கிட்ட போங்க. கிறிஸ்து மூலமாக ப்ரே பண்ணுங்கள். பரிசுத்தாவியை கேளுங்க. அப்பா இது எனக்கு வரக்கூடாதுப்பா, கிதியோன் அடையாளம் பண்ணீங்கள, எனக்கும் பண்ணுங்கள், உரிமையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து தருவார். இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் மகிமையில் நம்ம கூட நிற்கிறாரு. கிருபையினுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் நிற்கிறேன் பிரதர். இப்போ கூட நீ தயங்கிட்டேன்னா அவ்வளோதான் சிஸ்டர். லாஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் பெல் அடிச்சிச்சு. லாஸ்ட் பெல்லு. அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ரெடியா இல்லையா? க்ளோஸ். புத்தியுள்ள கண்ணியாக ஓடி உள்ளே போயிடணும். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலாண்ணா, அவுட்டு. இன்றைக்கே ரட்சணிப்பு நாள்ன்றதை உணர்ந்து ஓடுவோம். தேவன் தான் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை சேர்ப்பார். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.